வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்யூமெண்ட் போர்ட்லேருந்து சில கொஸ்டின் ஸ்டூடெண்ட் கேட்டதுக்கு ரயில்வே சேர்மன் ரிப்ளை பண்ண சில தகவல் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறோம். இது 16/4/2025 இன்று அவங்க கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு ரயில்வே சேர்மன், அதை பார்த்தா ரயில்வே சேர்மன் என்ன சொல்லுன்னு பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெயின் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான குவாலிஃபிகேஷன் இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது? ஏன்னா ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, 10th ஆர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருடைய தரப்புல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி அதாவது லெவல் 1 இந்த பதவிக்கு நீங்கள் 10th போதுமானதாக தான் இருக்கும், அதை வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் சொல்றது பற்றி பார்த்தீங்கன்னா 10th வச்சு தான் இங்கே ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ 10th வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை பற்றி யாரும் கவலைப்படாமல் நீங்கள் குரூப் டிக்கு நல்லா தயாராக ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமா வேகன்சி? ஓகேவா? வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு அவர் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ரெக்ரூட்மெண்ட்ல எந்த ஒரு வேகன்சியும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ அதாவது என்டிபிசி, இப்போ குரூப் டி, இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஏஎல்பி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஏன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும், அப்போ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணும், அதுக்காக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருவாங்க. நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கும், குரூப் டிக்கான வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போய்கிட்டு இருக்கு. பட் அவரோட தரப்பு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு. ஓகேங்களா? இன்னி வரக்கூடியதுக்கு புதுசாக வேகன்சி நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக குரூப் டிக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை தான் அங்கே ரயில்வே சேர்மன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஒவ்வொரு ஆண்டும் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களா? ஏன் ரயில்வே வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இந்த ஆண்டு இன்னும் ஒரு 6 monthக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண பிளான் போய்கிட்டு இருக்கு. அதற்கு அப்புறம் உங்களுக்கு ஆனுவல் காலண்டர் ஒவ்வொரு வருடமும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பிளான் போய்கிட்டு இருக்கு. அதன்படி உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவருக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ ரயில்வே தேர்வு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யோசிச்சுங்க. இதில் மிஸ் பண்ணா நெக்ஸ்ட் டைம் இருக்கு, அதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாவே ட்ரை பண்ணுங்க. இந்த முறை நம்ம என்ன பண்ணணும், போயிடணும். ஓகேங்களா? அடுத்து ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒன்று வந்துன்னா ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா போன முறை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த 3 years ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. அது ஏன்னு கேட்டது அவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது போன முறை வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் கொடுக்கல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும்னா போன வருஷம் 3 வருஷம் கொடுத்தீங்களா, அப்போ இந்த வருஷம் 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க, அடுத்த வருஷம் 1 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தகவல் அதிகமாக கிடைச்ச அப்படின்னா நாங்கள் வந்து டெல்லி இவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புவோம். அதை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ரயில்வே சேர்மன் பார்ட்னர்லேருந்து உங்களுக்கு தான் ஒரு ரிப்ளை வந்ததா நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1க்கு 10th வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், வரக்கூடிய தேர்வுக்கு அந்த வேகன்சி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனுவல் காலண்டர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கரெக்டாக வரும். அதே மாதிரி எந்த ஆளும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கேட்டதுக்கு அது நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம் டெல்லிக்கு அப்படின்னு விஷயத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போன்ற ரயில்வே தொடர்பான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விலை கொடுக்க ரெடியாக இருக்கும். மேலும் ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.